வணக்கங்க. எனது தோட்டம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த மரங்கள் என்னென்ன நடவு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துட்டையும் நான் பகிர்ந்துக்கலான்னு விரும்புகிறேங்க. நம்மளோட தோட்டத்தின் அளவு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர், தோராயமாக 1 ஏக்கர். மண்ணின் தரம் செம்மண் சரளை. தற்போது 2024 நான் கணக்கெடுத்ததன் அடிப்படையில் பல மரங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு 184. அதனோட வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 18 வகையான பல மரங்கள் உள்ள. டிம்பர் மரங்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையை பார்க்கும்போது மொத்தம் ஒரு 87 மரம் இருக்குங்க. அதனோட வகைகள் அப்படிங்கிற வகையில் 13 வகையான டிம்பர் மரங்கள் நாம் நடவு செஞ்சுருக்கோம். பூ மற்றும் மருத்துவ குணம் கொண்ட செடிகள் அப்படிங்கிற வகையில் ஒரு 14 மரம் செடிகள் இருக்குங்க. தற்போது நாம் கடைபிடிச்சிட்ருக்கிற முறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 அடுக்கு விவசாயம் அப்படிங்கிறது தான் நான் நிற்கிறேங்க இன்றைக்கி. இது ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் எதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க எல்லாமே ஒரு சோதனை முயற்சி அப்படிங்கிறதுல தான் ஆரம்பித்தது. இன்றைக்கி வரைக்கும் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. பட் இப்போது ஒரு தெளிவு இருக்கிறனால நம்ம முதல் அடுக்கு 2ஆம் அடுக்கு ஓரளவுக்கு நிறைவு செஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது 3ஆம் அடுக்கு 4ஆம் அடுக்கு 5ஆம் அடுக்கு இலக்கு நோக்கி பயணிச்சிட்ருக்குறேங்க. இந்த முதல் அடுக்கில் நம்ம பல மரங்கள் 15க்கு 15 அப்படிங்கிற இடைவெளியில் தான் நட்டோம். அப்புறம் அடுத்த கட்டமாக நம்ம டிம்பர் மரங்களில் அந்த ஓரமாக வச்சுருந்தோம், வரப்பு ஓரமாக வச்சுருந்தோம். சோதனை முயற்சியாக ஒரு முழு வயல்லையுமே நம்ம பல மரங்களுக்கு நடுவில் டிம்பர் மரங்களை நடவு செஞ்சுருக்கோம். இதனால் பாதிப்பு வருதா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 2-3 வருட காலம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை விரிவடைய செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோங்க. 3ஆம் அடுக்கு 4ஆம் அடுக்கு இதெல்லாம் அடுத்தடுத்த இலக்குங்க. நம்மக்கிட்ட மாமரம் அப்படிங்கிறது வகையில் ஒரு 10 மரம் இருக்குங்க. எல்லாமே காப்பில் இருக்கிற மரம். ஒரு 3.5 வருட வயதான மரங்க. பூ இந்த வருஷமும் வச்சுருக்குங்க. காய்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சீசனில் இப்போ கூட காய் நம்ம அறுத்துருந்தோம். ஜூன் ஜூலையில் பூ வச்சு இப்போ கூட காய் இருந்தது. அடுத்தது கன்று அப்படின்னு பார்க்கும்போது மாமரக்கன்றுகள் ஒரு 14 கன்றுகள் இப்போ நட்டுருக்குங்க. இது ஒரு 6 வகையில் இருக்குது. மொத்தமாக நம்ம மரம் மற்றும் கன்று சேர்க்கும்போது ஒரு 10 வகையான வெரைட்டி இருக்குங்க. பலா அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்ட 2 மரம் இருக்குங்க. ஒன்று விதைக்கன்று, நீங்கள் இடதுபுறமாக பார்க்குறது விதைக்கன்று. இது ஒரு 2 வருட மரங்க. நீங்கள் வலதுபுறமாக பார்க்குறது ஒரு ஒட்டுக்கன்று. இதில் பார்த்திங்கன்னா வயது ஒரு 3.5 வருட மரங்க. ஒரு தடவை ஒரே ஒரு பழம் கிடச்சிது. இந்த வருஷம் மறுபடியும் எதிர்பார்க்குறேன். வாழை அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட இப்போ மொத்தமாக ஒரு 10 மரம் இருக்குங்க. இது கன்று மரம் எல்லாம் சேர்ந்தது. பூவன் 6, நேந்திரன் 2, முந்தன் 1, செவ்வாழை 1. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 40 மரம் வச்சுருந்தேங்க. அப்புறம் நாளடைவில் குறைச்சிக்கிட்டேன். இதன் காரணம் என்னென்னா தண்ணி தேவைகள் ஜாஸ்தி, அது ஒன்று. இன்னொன்று இதுக்குண்டான ரேட்டு மார்க்கெட்டில் கிடைக்காதுங்க. ஸோ நம்ம அறுவடை செஞ்சு விற்கிற டைம்லாம் ஒவ்வொரு தார் 100 ரூபாய்க்கெலாம் கேட்டிருக்காங்க. அது தப்பு இல்லை, அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி விற்கிது. அதனால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஆகும் ஒரு மரத்துலேருந்து ஒரு தார் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் 100 ரூபா அப்படிங்கிறது ரொம்பவே லாஸு. அதனால் இப்போ வீட்டுக்கு தேவையான 10 மரங்களை மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குங்க. எலுமிச்சை அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட மரங்கள் ஒரு 20 மரம் இருக்குங்க. இதில் 15 மரங்கள் காப்பில் இருக்குது. இது விதைக்கன்று, ஒட்டு ரகம் 2 சேர்ந்து ஒரு 20 மரம் இருக்குங்க. இப்போ ஒட்டுக்கன்று மட்டும் ஒரு 21 கன்று நடவு செஞ்சுருக்குங்க. மழைக்கு முன்னாடி நம்ம நடவு செஞ்சிட்டோம். இப்போ எல்லாமே நல்லா தழைஞ்சி வந்திருக்கு. எந்த ஒரு கன்று நடவு செய்யும்போது நீங்கள் மழை காலத்துக்கு முன்னாடி அல்லது மழை ஒரு 2 மழை பெஞ்சதுக்கப்புறம் நடவு செய்கிறது நல்லது. மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதம் நடவு செய்யுங்க. நல்ல ஒரு பயன் கொடுக்குங்க. பெருநெல்லி அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்ட மொத்தமாக ஒரு 41 மரம் இருக்குங்க. இது நான் முதல்ல கன்று வாங்கி நடவு செய்யும்போது 100 அப்படிங்கிற அளவில் இருந்தது. இன்றைக்கி நிலமையில் ஒரு 41 மரங்கள் இருக்குது. கன்றுகள் நல்ல முறையில் தேர்வு செய்யாமல் செஞ்சோம்னா என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது
இந்த பெருநெல்லி அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்பவே கற்றுக்கிட்டேங்க. இன்றளவும் காய் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு 50% அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு மரம் என்னென்னா இதுதான். இப்போதைக்கு இது அதனோட வடிவம் வந்து நம்ம கொடுத்துட்டோம். கொஞ்சம் வடிவம் இல்லாமல் எல்லாம் தொங்கிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் வடிவம் சரி செஞ்சு இப்போ இந்த 1 வருட காலம் ஆச்சு. இனி 1 வருட காலத்துக்குள் நம்மளுக்கு காய்கள் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்குண்டான முயற்சி எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இயற்கை முறையில் மருந்துகள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வருட காலம் நம்ம எதிர்பார்க்கலாங்க. தென்னை மரங்கள் ஒரு 20 மரம் இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மரங்கள் காப்பில் இருக்குது. ஒரு 5 மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 வருட வயதில் இருக்குங்க. கன்று அப்படிங்கிற முறையில் இப்போ இந்த மற்ற கன்றுகள் நடவு செய்யும்போது தென்னை கன்றுகளும் வந்து ஒரு 13 கன்றுகள் நடவு செஞ்சுருக்கோம். இதில் எல்லா வகையும் மிக்ஸ் ஆகிருக்குதுங்க. நெட்டை, குட்டை, நெட்டை, நாட்டு ரகம் அப்படிங்கிற வகையில் கவுளி பாத்திரம் இது எல்லாமே நான் வந்து கலந்து தான் வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல பயனை கொடுக்குதுங்க. தண்ணி தேவைங்கிறது இதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு தடவை தண்ணி விடும்போது கிட்டத்தட்ட 50 லிட்டர் தண்ணியெல்லாம் விட்டால் தான் வந்து இந்த மரங்களுக்கு காப்பு நல்லா வருங்க. சீத்தாப்பழம் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மக்கிட்ட 9 மரம் இருக்குதுங்க. இந்த 9 மரமே கிட்டத்தட்ட காப்பில் இருக்குது. ஏன்னா அது நட்டு ஒரு 2, 2.5 வருடத்துலேயே காப்பு வந்துருச்சுங்க. ஆனால் இதுக்கு வடிவம் கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து பழங்கள் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இப்போதைக்கு வந்து இதுக்கு வடிவம் கொடுக்குற வேலையை தான் நான் பண்ணியிருக்கேன். சிறுவயது முதலே நம்மளுக்கு சீத்தாப்பழம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிரியப்பட்ட ஒரு பழங்க. அதனால் யார் கன்று கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் அதை கொண்டு வந்து தோட்டத்தில் நட்டு விட்டுருவேங்க. இப்போ கன்று அப்படின்னு பார்க்கும்போது நட்டது வந்து அது ஒரு முள் சீத்தாங்க. இது நிறையா பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு மரம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேங்க. சப்போட்டா அப்படிங்கிற வகையில் 4 மரம் இருக்குதுங்க. 4மே காப்பில் இருக்குது. 4ம் ஒரு 3 வகையான பழங்கள் சேர்ந்த ஒட்டு ரகம். அடுத்தது நாவல் அப்படிங்கிறது விதைக்கன்று. இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வாங்கிட்டு வந்து அவங்களே நடவு செஞ்சாங்க. நடவு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு உள்ளங்கை அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த மரம் தான் வந்து எல்லாத்த மரத்தோட அதிக உயரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 30, 40 அடி பக்கம் போயிடுச்சுங்க. ஆனால் பழங்கள் இன்னும் வரல. கிட்டத்தட்ட எல்லாம் 3.5 வருடம் ஆயிடுச்சு. ஆனால் பழம் வரல. ஆனால் இப்போ மரம் அப்படிங்கிறது வளர்ச்சி பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சியில் இருக்குது அது. கொய்யா அப்படிங்கிறது இப்போ வடிவம் கொடுத்து வச்சுருக்கேன். காப்பு கரெக்டான டைமில் நம்ம கவாத்து பண்ணும்போது தான் கிடைக்கும். இந்த கவாத்து அப்படிங்கிறது எல்லா மரத்துக்குமே வந்து டிம்பர் மரங்கள் உட்பட டிம்பர் மரத்துக்கு கவாத்து கிடையாது. பட் இந்த சைடில் போகிற கிளைகளை நம்ம கரெக்டாக வெட்டி விடணும். அப்போ தான் வளர்ச்சி மேலே போயிட்டே இருக்கும். பழ மரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்ச்சிங்கிறது ஒரு 10, 12 அடி அப்படிங்கிற உயரத்துலேயே நம்ம வச்சுக்கணும். மா, கொய்யா, நெல்லி, அப்புறம் சீத்தாப்பழம் இது எல்லாமே வந்து கவாத்து கண்டிப்பாக செய்ய வேணும். எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் கவாத்து கிடையாது. அது வந்து கீழே இருக்கிற ஒரு 3 அடி உயரத்தை மட்டும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். மற்றபடி கவாத்தெல்லாம் செய்யக்கூடாதுங்க எலுமிச்சையில். இந்த எல்லா கவாத்தையுமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தர் வந்து பண்ணார். அவர் எப்படி பண்ணுறாருங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டூல்ஸை வச்சு நானே பண்ணிகிட்ருக்குறேங்க. ஆனால் கவாத்து மட்டும் தயவு செஞ்சு பண்ணாமல் விட்றாதீங்க. அடர் நட முறையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கன்று வாங்கி நட்டு 1 மரம் 2 மரம் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கவாத்துங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பனைக்கன்று அப்படிங்கிறது நம்ம கொட்டையெல்லாம் கொண்டு வந்து இருக்கிறதுலே ஒதுக்குப்புறமாக அப்படிங்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே போட்டு விட்டுருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கிறது தான் இந்த பனைக்கன்றுகள். ஆனால் பனைமரம் மரத்தும் நம்ம ஒரு சிறு கீறல் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த பனைமரம் வளர்ப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு மரத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த பனை வந்து ரொம்பவே முக்கியம். மரம் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த கன்று அப்படிங்கிற பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருடம் ஆச்சு. இப்போ தான் ஒரு 2 அடி மேலே எந்திரிச்சிருக்கு. இது என்னோடய ஆயுட்காலத்தில் பலன் அளிக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தேகம்தான். அப்படி இதில் பழமோ அல்லது நுங்கோ கிடச்சி நான் சாப்பிட்டேன்னா அது ரொம்பவே பாக்கியமாக கருதுகிறேன்.
முருங்கை, கொழுமிச்சை, நார்த்தங்காய், பப்பாளி போன்ற மரங்கள வந்து எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வச்சு விட்டேங்க. டிம்பர் மரம் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது வேப்ப மரம், வாகை, தேக்கு, கருமருது, வெண்கடம்பம், மஞ்சள் கடம்பம், இன்னும் சில வகைகள் நான் தவிர்த்துருக்கேன். அது அரசாங்க பதிவேட்டில் ஏற்றாமல் சொன்னோம்னா அது தப்பாயிடும். அதனால் அந்த மரங்கள்லாம் நான் தவிர்த்துருக்குறேங்க. மற்ற செடிகள், மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிரண்டை வந்து நம்ம அந்த கம்பி வேலியில் படர விட்டுருக்குறேங்க. இந்த நாவல் மரத்துக்கு பின்னாடி நிழல் நிறைய இருக்கிறனால அந்த வெத்தலை கொடியும் அங்கே விட்டதுனால நல்லா படர்ந்துருக்கு. தூதுவளான் செடி அப்படிங்கிறது ரொம்பவே மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி. ரசம் அந்த மாதிரி பொடி இதுக்கெல்லாம் நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது பூரா காடு பூராமே இது படர்ந்துருக்குதுங்க. எங்கே முளைக்குது என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆனால் நிறையா முளைச்சிருக்கு. எருக்கலை அப்படிங்கிறது தானாக முளைச்சிது. அது ஒரு செடி இருக்குது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். கருநொச்சி 2 மரம் வச்சுருக்கேன். இது வந்து சளி பிடிச்சாவோ இல்லது இந்த புகை போடுறதுக்கு பொடி தயார் பண்ணும்போது அந்த கருநொச்சி இலையை நான் பயன்படுத்திக்கிறோம். மகிழ மரம் அப்படிங்கிறது ஒரு 2, 3 மரம் இருக்குது. அது நிழலுக்கு வேண்டி சில இடத்துல ஒதுக்குப்புறமா வச்சுருக்கோம். பூ தேவை அப்படின்னு வரும்போது நம்ம அடுக்குமல்லி முதல் கொண்டு வந்து வச்சேங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 4, 5 செடி இருக்குது. எல்லாத்துலேயுமே பூ நல்லாவே பிடிக்கும். அடுத்தது செம்பருத்தி அப்படிங்கிறது நம்ம எண்ணெய் தயாரிப்பு அப்படிங்கிற இடத்துல தேவைப்பட்டது. அதனால் ஒரு மரம் இருந்தால் சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக செம்பருத்தி வச்சு பார்த்துட்ருக்கேங்க. ஜாதி மல்லி இது எல்லாமே நம்ம வீட்டு தேவைகளுக்காக வச்சது தான். இப்போது சமீபமாக வந்து பவளமல்லி, இந்த வெட்டி வேர், லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் அப்படிங்கிறது தேங்காய் எண்ணெயில் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அது வாங்கி வைக்கணுங்க. அதனால் வாங்கி வச்சிட்டோம். இதில் எது வெட்டி வேர் எது லெமன் கிராஸ்ன்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே பக்கத்தில் வச்சு விட்ருக்காங்க. அரளிப்பூ அப்படிங்கிறது நம்ம தோட்டத்துக்குள்ளே இல்லைங்க. இந்த தோட்டத்துக்கு வெளியில் வச்சுருக்கோம். ரோட் சைடில் நம்ம வந்து ஒரு 5 மரம் வச்சுருக்கோம். இது யார் வேணாலும் பறிச்சுக்குவாங்க. நம்ம எதுவும் இதில் வந்து தலையிட மாட்டோம். நம்ம தேவைங்கும்போது நம்ம கொஞ்சம் நேரமே போய் பறிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா முல்லை அப்படிங்கிறது இப்போ சமீபமாக வாங்கி வச்சது. அதே மாதிரி அகத்தி சிகப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் அது நிறைவேறுச்சு. ஒரு 2 செடி கிடச்சிது. இது என்னென்னா இது வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த விதை போட்டு முளைக்கிறது ரொம்ப சிரமம். அடுத்தது முளைச்சாலும் இந்த வெட்டுக்கிளி விடாது. எப்படியோ ஒன்று சாப்பிட்டு போயிடும். இது எப்படி வளருமா வளராதாங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே தான் இருக்குது இன்றைக்குமே. ஆனால் வளர்ந்ததுன்னா நல்ல ஒரு பயன் கொடுக்குங்க. அடுத்த ஒரு ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் அடுக்கை நோக்கி சென்றுட்ருக்கோம். இதில் இந்த செவ்வந்தி பூ, மேரிகோல்டு அந்த வகையான பூக்கள், பன்னீர் ரோஸ் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளதுங்க. நம்ம அந்த குல்கந்து அப்படிங்கிறதுல சேர்க்கலாம். அப்புறம் அது வந்து பொடியாக கூட யூஸ் பண்ணலாம். குளியல் பொடி கூட சேர்த்திக்கலாம் அதை. அடுத்தது பார்த்திங்கன்னா அகத்தி சிவப்பு. அதை நம்ம வந்து இப்போ வாங்கி வச்சுருக்கோம். அது இன்னும் சக்ஸஸ் பண்ணணும். அது இந்த ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளார எப்படியும் ஒரு 10 மரமாவது அகத்தி மரம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இந்த அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த மரம் இடைவெளியில் கிடைக்கிற இடத்துல தான் நம்ம இதை பயிரெலாம் முடிவு பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த 3ஆம் அடுக்கான திட்டங்க. இது அந்த ஒரு வருட காலத்தில் அந்த எப்படி நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் காமிக்கிறேங்க. பதிவு இறுதிக்கு வந்துட்டேங்க. இந்த 1 ஏக்கரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஒரு சிறு இடத்த கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஓரளவுக்கு இன்றைக்கி பயனை கொடுத்துருக்கு. இந்த முழு பயன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு 3 வருடம் அல்லது 4 வருட காலத்தில் தான் தெரிய வரும். அது வரைக்கும் இந்த சோதனை முயற்சிகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருக்கேன். இதில் என்ன பயன் வருதோ வரலையோ மரங்களை உற்பத்தி ஜாஸ்தி பண்ணுறது அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்கேங்க. அதே மாதிரி இந்த 5 அடுக்கு அப்படிங்கிறது முழுமையாக நம்ம பண்ணணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. இந்த மண் தாங்க இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அந்த பொன் விளையிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயுமே இந்த செம்மண் பூமி அப்படிங்கிறது ஒரு பொன் விளையிற பூமி. உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு பூமி இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.